கடலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே காதில் பூ சுத்தி கொண்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் விவசாயிகளின் காதில் முதல்வர் பூ சுத்தி விட்டதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். காதில் பூ சுத்தி கொண்டு இந்த போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், கூடுதல் விவரம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு தேர்தலுக்கு முன்பாக அனைத்து விவசாயிகளின் கடனையும் கூட்டுறவு கடனையும் ரத்து செய்வதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பேச்சை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றி விட்டார்கள் என்ற எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விவசாய சங்கத்தினர் விவசாயிகளும் காதில் பூ சுற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியின் போது ஒன்று சொல்வது, தேர்தல் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று செய்வது என்பது தொடர்கதையாக இருக்கிறது. அனைத்து விவசாயிகளின் கடனை ரத்து செய்ய வேண்டும். வட மாநிலத்தில் இருக்கும் சில விவசாயிகளின் கடன் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதுபோல் ஏமாற்று வேலை இருக்கிறது என்று எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதலமைச்சரின் பெயரை கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படாத காரணத்தினால் தரையில் புரண்டு காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வாயில் முன் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. உடனடியாக தமிழக அரசு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போகிறோம். குறிப்பாக தமிழக அரசு விவசாயிகள் காதில் பூ சுற்றி விட்டது என்று அனைத்து விவசாயிகளும் காதில் பூ சுற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவது. தொடர்ந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். போராட்டத்தை கைவிட மறுத்து தரையில் புரண்டு போராட்டத்தை ஈடுபட்டார்கள். தற்போது அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.